என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்துக்கிறோம். திருக்குறளின் கருத்துக்கள் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி. தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் இதில் நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய தவம் அதிகாரத்தில் 2ஆம் குறள், அதாவது இது எண்ணிக்கைப்படி 262ஆம் குறள். குறள் என்னவென்றால், தவமும் தவமுடையாருக்கு ஆகும், அதனை அத்திலார் மேற்கொள்வது அரிது. இதன் பொருள் என்னவென்றால், உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும். எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்கொள்வது வீண் செயலே ஆகும். கதையை பார்ப்போம். தவம் என்பது தவம் செய்யாதிருப்பது என சுருக்கமாக பொருள் கொள்ளலாம். நான் செய்த புண்ணிய காரியங்கள், தர்ம காரியங்கள் யாவும் இந்த சமுதாய வாழ்விலேயே செய்த புண்ணிய பலன் நான் செய்த கெடு செயல்கள் பலனை நிவர்த்தி செய்துவிடும் என்று நம்பினேன். ஆனால் இப்போது அந்த வாழ்வின் மிகப்பெரிய இழப்பு வர இருக்கும் சமயத்தில் புண்ணிய பலன் கெடுபலன் வேறுதான், இரண்டையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என கண்களில் நீர் மல்க மருத்துவமனையில் கணவன் தங்கராஜ் தன் மனைவி நீலவேணி கட்டிலுக்கு அருகே அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். தீரா அழுகை. நீலவேணி நிர்மலமான நீலவானத்தை போன்றவள், ஆர்ப்பரிக்காத நீலக்கடல் போன்றவள், மலைச்சாரல் வானவில் என யாவர் வாழ்விலும் வண்ணமாக எண்ணமாக சேர்ந்தவள். தங்கராஜை விட செல்வம் அதிகம் உள்ள குடும்பத்தில் பிறந்து 20 வயது முதல் 58 வயது வரை தங்கராஜுடன் போராட்டம்தான். தந்தை வீட்டில் இருந்தவரை நீலவேணி செல்லப்பெண், படித்த பெண், அழகரிசி, பண்புள்ள பெண். யாவரும் நீலவேணி சொல்வதை செய்வதை ஆதரிப்பார். வீணை, பாட்டு, கல்வி கற்று தேர்ந்து மனமுருகி பக்தியில் ஈடுபடுபவர். நீலவேணியின் தந்தை பிரபு தங்கராஜின் தொழில் சாமர்த்திய சமுதாய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு மகளை திருமணம் செய்து வைத்தார். தங்கராஜின் மருமுகம் திருமணத்திற்கு பிறகு தெரிந்த போது அதிர்ந்து விட்டார். ஆனால் போராடி வந்தார். தங்கராஜ் தான தர்ம காரியங்கள், முதியோருக்கு, அனாதைகளுக்கு படிப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில்கள் என நிறைய செய்வார். நீலவேணியின் குணத்தை பார்த்து அவள் மூலமாகவே பலவற்றையும் செய்து வந்தார். கோவில் பணி, கும்பாபிஷேக பணி என பலவற்றையும் செய்தார். திறமைமிக்க ஏழை பணியாளர்கள் ஆதரிப்பவர். ஆனால் தொழில் நஷ்டம் அந்த அக்கறையற்ற பணியாளர்களை கொடுமையாக தண்டிப்பார். இதனாலேயே பலர் நன்கு வேலை செய்வதாக சொல்லிக் கொள்வார். தொழில் அலைச்சல், சிரமங்கள் என வந்தபோது ஓய்வு நேரங்களை உண்டாக்கி நண்பர்களுடன் குடி கூத்து என அனுபவிப்பார். நீலவேணி பலமுறை தானும் கூடவே வருவதாக கூறி அவருடன் செல்வாள். ஆண்களுக்கிடையே இவையெல்லாம் சகஜம் என நீலவேணி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தங்கராஜ் எண்ணினார். ஆனால் நீலவேணி அப்படி செல்லும் போதெல்லாம் என்னென்ன தவறுகள் நடக்கின்றன என பார்த்து அதனால் வரும் உடல் கேடுகள் குறைய தேவையான உணவு, கட்டாய மருத்துவம் செய்து அவரை காப்பாற்றி வந்தார். தங்கராஜ் இவையெல்லாம் மனைவியின் கடமைதானே என்று நினைத்துக் கொள்வார். ஆனால் நீலவேணி அம்மாதிரி சமயங்கள் சென்று அறிவுரைகள் செய்ய வேண்டியவர்களை செய்தால் தங்கராஜுக்கு பிடிக்காது. உண்மையில் நீலவேணி முயற்சியால் தங்கராஜின் நண்பர்களில் பாதி பேர் இவை போன்ற தீவிரத்திலிருந்து திருந்துவிட்டனர். ஆனால் தங்கராஜ் உணரவே இல்லை, திருந்தவில்லை. நீலவேணி வராத சமயங்களில் இளமையில் வெளி பெண்கள் தொடர்பும் இன்பத்திற்காக வைத்திருந்தார். இதனால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது நம்பி ஏமாறியதாக எண்ணி ரகசிய மருத்துவம் செய்து கொண்டார். அவரது மகள் கலாராணி மருத்துவராகி மருத்துவரை மறந்து பெரிய மருத்துவமனை உற்பத்தி செய்து நடத்தி வருகிறார். நீலவேணி உழைப்பு தங்கராஜ் கலாராணி வாழ்வுக்காக போராடி அழிந்துவிட்டது. கடந்த 4-5 வருடங்களாக பலகீனம் என்று சிரமப்பட்டாலும்
தன் வீணையுடன் சிவன் கோயிலுக்கு சென்று அம்மன் சந்நிதியில் மனமுருகி பாடுவார். அடிக்கடி மருத்துவம் செய்து கொள்ள விரும்பவில்லை. கனவின் செயல்பாடுகளால் விரக்தியுடன் வாழ்ந்தார். ஒரு நாள் அதிக சிரமத்துடன் மகளின் மருத்துவமனையில் சேர அங்கு அவருக்கு தவறான பால்வினை நோய் கண்டறியப்பட்டது. உடலின் பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டு எதிர்ப்பு சக்தியின்றி போராடும் சூழ்நிலை என்று உணரப்பட்டது. தங்கராஜ் கலாராணி மூலம் விவரம் வந்து கூனி குறுகினார். இன்னும் 2 மாதங்களில் 60 வயது கல்யாணம் வர உள்ளது. இந்த சூழலில் இப்படி அவமானமா என்று வருந்தினார். கலாராணி தாய்க்கு கூட நிலைமையை சொல்லவில்லை. வெளியே யாருக்கும் தெரியாதவாறு பார்த்து கொண்டனர். குடும்ப மானம் காத்திட இது செய்தனர். சில நாட்களில் தங்கராஜின் கண்ணீருக்கு பலனின்றி நீலவேணி விடை பெற்றால் தன் சிற்றின்ப தவறான செயல்களால் புலனடக்கம் இல்லாதால் வந்த இழப்பை எண்ணி இப்படி செய்வது என்று வருந்தினார். வருந்தி என்ன பயல்? கண்ணீர் வருகிறது. கண்ணீரை தடுத்து நிறுத்த முடியாது இந்த மன சூழ்நிலையில். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை உண்டாக்காமல் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவு தான தர்மங்கள் செய்தும் என்ன பயன்? தன்னுடைய தவறாத காரியங்களால் ஒரு நல்ல இதயத்தை, ஒரு நல்ல துணையை, நல்ல வாழ்வை இழந்ததை எண்ணி அவர் வருந்தினார். இத்தனை கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் வசதியை பொறுத்து இன்பங்களை அனுபவிக்கலாம், அது உண்மைதான். ஆனால் அதே பெரியவர்கள் சொல்வது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் விஷம் என்பது ஒன்றுதான். அது பழக்கத்தில் மட்டுமல்ல, உணவில் மட்டுமல்ல, அதாவது நட்பில் மட்டுமல்ல, அதாவது வாழ்வின் எல்லா கோணங்களுக்கும் இது பயன்படும் என்று நாம் சொல்லலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் விஷம் உண்மைதான். அதாவது நாம் முதலில் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், பிறகு பிறரை காத்துக்கொள்ள முயற்சி பண்ண வேண்டும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஓரளவு வசதி படைத்தவர்களுக்கு உண்மையில் முடியும். வசதி இல்லாதவர்கள் உடலால் உழைப்பால் செய்ய முடியும். வசதி படைத்தவர்கள் பல கோணங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அது வார்த்தையால், பணத்தால், உழைப்பால், ஒரு மோட்டிவேஷன், இந்த மாதிரி பல விதமாக அவர்கள் செய்ய முடியும். அதை விட்டு தான் அனுபவிக்க பிறந்தவர், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என்று வாழ்ந்தால் பல பிரச்சனைகள் தான். அதிலும் தனது உணர்வுகளையும் தன்னுடைய ஆசைகளையும் அடக்காதவர்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனை தான். அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலும் அதனால் அது அவர்களுக்கு உபயோகப்பட போவதில்லை என்பதை திருவள்ளுவர் குரல் மூலம் எடுத்துக் கொள்கிறார். நாமும் இதனை சிந்திப்போம். வேறு ஒரு குரலுடன், அதன் கதையுடன், கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம். சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கதையும் பொருளும் படங்களும் யாவும் கற்பனையானவை, யாரையும் இதையும் குறிப்பிடுவன அல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை. அதை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். வணங்கவர் முருகன் அல்லால் தமிழ் மேலும் வளர்ந்து வாழ்வு செலுத்திட வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.